ஹலோ விவேஸ், அனைவருக்கும். அது ஒரு தனிமையான ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு குடிசை இருக்கு. அங்க ஒரு பெரியவர் அமர்ந்திருக்காரு. இப்பதான் மகளே எங்க இருக்கிற அப்படின்னும் அவர் கேக்குறாரு. என்ன பாபா கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு பெண்ணு வெளில வரா. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த பெண்ணு சொல்றா, கடந்த 2 நாளாவே நம்ம சாப்பிடல, என்ன வெளியே செல்ல விடுறதில்ல, எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, நம்ம இப்படியே வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கோம், நம்ம இப்படியே இருந்தா பசியால சாவோம், வீட்டுல உள்ள அனைத்துமே திந்துருச்சு, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னும் அவர் சொல்றா. மேலும் இதே போல இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா இறந்துருவோம், இன்னைக்கு சாப்பிடல அப்படின்னா நம்ம உடல்ல பலவீனமாயிரும், நான் போய் சாப்பாடு ஏதாவது கிடைக்குதானே பக்கத்துல உள்ள கிராமத்துல பார்த்து வரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அன்னைக்கு நடந்தது இன்னும் நான் மறக்கவே இல்லை, இந்த குடும்பத்துல எல்லாரையும் நான் இழந்துட்டேன், உன்னை நான் இறக்க விரும்பல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப மேல அவன் பேசுறா, நம்ம பசியால இப்படி சாவறதை விட வேற வழி இல்ல பாபா, ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும், நம்ம வெளில போய் தான் ஆகணும், மகளே நீ போக வேண்டாம், மத்தவங்களை இழந்து நான் தவிச்சிட்டு இருக்கேன், இப்போ உன்னையும் இறக்க நான் விரும்பல அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவ வேகமா கிளம்பி போறா. அப்படி என்னதான் நடந்தது? அந்த பெண்ணோட பேரு பூர்வி. பூர்வியும் அவளோட தாத்தாவும் யாருடைய ஆதரவும் இல்லாம தவிச்சிட்டு வராங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா வந்திருந்தது. பூர்வியோட அண்ணன் தான் அவருடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிறான். எப்போதும் நகரத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவான். அவன் தான் அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறான். இப்ப திடீர்னு ஒரு நாள் பூர்வியோட அண்ணன் அவருடைய அப்பா அம்மா அந்த காட்டுல வைஜவரு போயிடுறாங்க. அப்பதான் அங்க உள்ள சிங்கங்கள் அவங்களை அடிச்சு சாப்பிட்டுருது. கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி இது நடக்குது. இப்ப அவருடைய தாத்தாவும் அவளும் என்ன செய்யறதுன்னு தெரியாம வீட்டிலேயே முடங்கி இருக்காங்க. முக்கிய காரணம் அவளுக்கு இதுவரையிலும் வெளி அனுபவம் கிடையாது. அவ பிறந்ததுல இருந்து அந்த காட்டுக்குள்ளதான் முடங்கி இருக்கா. இப்ப அவருடைய தாத்தாவும் அருந்து போறாரு. இப்ப என்ன பண்ண தெரியாம 2 பேர் தவிச்சிட்டு வராங்க. இப்பதான் வீட்லயே முடங்கி இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பசி அவங்கள வீட்டை விட்டு வெளியே கிளப்பிருக்கு. அவ என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த காட்டு வழியா நடந்து வந்துருக்கா. ஆனாலும் ஒரு பயம் அவள்கிட்ட இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு அடர்ந்த காடு. இப்ப அவன் வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது, என்னவா இருக்கு அப்படின்ட்டு வேக வேகமா அங்கிருந்து நடந்து ஓடுறா. இப்பதான் அங்க எட்டி பாக்குறா. அங்க ஒரு பயங்கரமான சிங்கம் புதர்ல இருந்து வெளில வருது. அதை கண்டு அருந்து போறா. இப்ப வேக வேகமா அங்கிருந்து ஓடுறா. இப்ப பின்னாடியே சத்தம் கேட்டு இருக்கு. அங்க ஒரு குடிசை இருக்கு. இப்ப அந்த குடிசை உள்ள நுழையிறா. அங்க ஒரு வயசானவர் குடியிருக்காரு. இப்பதான் அவளுக்கு மூச்சு இறைக்குது. யார்மா நீ எங்க இருந்து வர அப்படின்னும் அவரு கேக்குறாரு. இப்பதான் அந்த பாபாயிடம் இப்படி சொல்றா, நான் அந்த காட்டுல தாத்தாவோட வசிக்கிறேன், ஆனா எங்களுக்கு உணவு தேவைப்பட்டது, அதுக்காக தான் நான் உணவு தேடி கிராமத்துக்கு போனேன் அப்படின்னும் வயல ஒரு சிங்கம் என்ன துரத்த ஆரம்பிச்சிச்சு, என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் அவ சொல்றா. ஆனாலும் என்னுடைய தாத்தா ரொம்ப பசியில இருக்காரு, ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னும் அவ கேக்குறா. இப்பதான் அவர் சொல்றாரு, இல்லம்மா நான் தினந்தோறும் என் மகனோட வீட்டுல தான் போய் சாப்பிட்டு வருவேன், தினந்தோறும் காலைல எந்திரிச்சா நான் இங்க இருந்து போவேன், இருட்டுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன், இந்த அடர்த்தியான காட்டுல எப்படிமா இவ்வளவு தைரியம் வந்தது உனக்கு வரத்துக்கு அப்படின்னும் அவர் கேக்குறாரு. இது ஒரு பயங்கரமான காடு, இந்த காட்டுக்கு வந்தவங்க யாரும் உயிரோடு போனதே இல்ல, இதுவரை கடந்த 6 மாசத்துல மட்டும் 50 பேருக்கு மேல சிங்கங்கள்லாம் அவங்களை கொன்றுருக்கு, அதனால இங்க வரது ரொம்பவே ஆபத்துமா, ஏமா இங்க வந்து அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் அவ, நான் காட்டிலேயே பசியால சாவறதை விட இப்படி தைரியத்தை வர வச்சுட்டு ஏதாவது நான் செஞ்சாதான் நாங்க வாழ முடியும், என்னோட தாத்தா ரொம்ப பசியில இருக்காரு, அவருக்கு கண்டிப்பா நான் உணவு வாங்க போனோம் அப்படின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு அவ கிளம்புறா. இப்ப இருமா, இப்ப போக வேண்டாம், இப்ப ரொம்ப ஆபத்தான நேரம், இந்த நேரத்துல தான் விலங்குகள் அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கும், நீ போனா விலங்குகளுக்கு இரையாடுவ, அதனால நீ இங்கே இரு, காலையில நானே உனக்கு கிராமத்துக்கு கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா வேண்டாம், நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, இதே நிலைமையில இருந்தா என்னோட தாத்தா சீக்கிரமே இறந்துருவாரு, அவருக்கு ஏதாவது உணவு நான் கொண்டு போகணும், இந்த காட்டிலே நான் வாழ்ந்திருக்கேன், இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும், ஆனா இரவு நேரத்துல வரதான் கூடாது, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நான் போய் அந்த கிராமத்துக்கு போறேன் அப்படின்னும் அவர் சொல்றா. இங்க இருந்து எவ்வளவு தூரம் அந்த கிராமம் இருக்குன்னு கேக்குறா. இங்க இருந்து இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுமா அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அவ வேகமா வெளியாகிறா. அவரும் எவ்வளவு வேண்டான்னு தடுத்து பாக்குறாரு. மேல அவர் சொல்றாரு, திரும்பவும் நீ ஆபத்துல தான் சிக்குவ, வரும்போது ரொம்ப தூரம் கிடக்கணும், அது மிகப்பெரிய ஆபத்து, ஏதாவது ஒரு வழியில உன்னை சிங்கம் வந்து அடிச்சிரும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா அவ கேட்கல, அங்கிருந்து புறப்படுறா. இப்ப அந்த காட்டு வழியே திரும்பவும் புறப்பட்டு போறா. பயங்கரமான இருட்டா இருக்கு, சில இடங்கள்ல மட்டும்தான் ஒளி தெரியுது, அது ஒரு ஒத்தையடி பாதை, அந்த பாதையை நோக்கி போயிட்டே இருக்கிறா. இப்ப அந்த பெரிய சொன்ன ஞாபகம் இருக்கு, இங்க பாதையில போனவங்க கண்டிப்பா சிங்கம் தாக்காது, அதே நேரத்துல பாதை தவறி போனா நம்மள சிங்கங்கள் தாக்கும், அதனால எச்சரிக்கையா போமா அப்படின்னும் அவ சொன்ன ஞாபகம் இருக்கு. இப்பதான் அவ போயிட்டே இருக்கிறா. இப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வருது, அவ அதிர்ச்சி ஆகுறா, பயப்படுறா, அந்த இடத்த உத்து நோக்கிட்டு இருக்கா. இப்பதான் திடீர்னு பூனை வெளியாவது, அந்த பூனையை பார்த்து கொஞ்சம் அமைதியாகிறா. இப்பதான் அவளுக்கு உசிரே வருது. இப்ப திரும்ப வேக வேகமா அங்கேயே நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப அந்த கிராமத்தை நெருங்கிட்டா. இப்ப அந்த கிராமத்தை பார்த்து அவளுக்கு நிம்மதியாவது. அந்த கிராமத்துல எல்லா வீடுகளும் சாத்திருக்கு, எல்லா வீடுகளையும் தட்டுறாங்க, ஆனா யாருமே திறக்கல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா 6 மணிக்கு மேல அந்த
கிராமத்துல யாரும் வெளில வர மாட்டாங்க. ஏன்னா புலி சிங்கங்கள்லாம் அங்க இருந்து அலையிறது அவங்க நல்லாவே தெரியும். இரவு நேரத்துல வெளில வந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாதுன்றது அவங்க நல்லா தெரியும். அதனாலதான் கதவு வந்து அடைச்சிருக்காங்க. இப்பதான் வெளில இருந்து கத்துறா, யாராவது கதவு துறங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னும் அவ அழுகுறா. அங்கிருந்த 1-2 பேர் வெளில வராங்க, ஏதாவது உணவு இருந்த கொடுங்க அப்படின்னும் அவ சொல்றா. ஆனா கோவப்பட்டு அவங்க கதவை சாத்திடுறாங்க. இப்போ ஒரு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லா இளமையா தானே இருக்க, எங்கேயாவது வேலை செஞ்சு பொழைச்சான்னா ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னும் அவர் கதவை சாத்துறாரு. இப்ப பல வீடுகள்லயும் கதவு தட்டுறா. இப்ப சோர்ந்து போய் ஒரு இடத்துல வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். உட்காந்துட்டு அவ கடவுளை வேண்டிக்கிறா, கடவுளே எங்களுக்கு எப்படியாவது உயிர் பிச்சை கொடு, என் தாத்தா பசியில வாடிட்டு இருப்பாரு அப்படின்னும் அவன் நினைக்கிறான். அதே நேரத்துல அவருடைய தாத்தா யோசிக்கிறாரு, தன்னுடைய பேத்தி போய் ரொம்ப நேரம் ஆகுது, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உயிரோட இருப்பாளா, திரும்ப வருவாளா, வரமாட்டாளா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. இப்பதான் தைரியத்தை உரைச்சிட்டு கண்டிப்பா கடவுள் நமக்கு உதவுவாரு நம்பிக்கையோட எழுந்திருச்சு கதவு தட்டுறா. இப்ப ஒவ்வொரு வீட்டை தட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஒரு வீட்டுல இருந்து ஒரு இளைஞன் வெளில வரான். வெளில வந்து நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கறான். இது போல எனக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க, நான் ரொம்ப பசியா இருக்கிறோம், கடந்த 2 நாள் சாப்பிடல அப்படின்னும் அவன் சொல்றா. இப்ப ஒரு நிமிஷம் இங்கே இருந்து சொல்லிட்டு அந்த இளைஞன் உள்ள போறான். ஒரு 4 ரொட்டி எடுத்து வந்து அவன் கொடுக்குறான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாவது. இப்ப சரி அப்படின்னு அந்த காடு வழியே அவ திரும்பவும் வரான். இப்ப இரவு 2 மணி ஆயிடுச்சு. ஆனா அடர்ந்த காட்டுல பயங்கரமா இருக்கு. அதே போல அவ வேகமா வந்துருக்கா. இப்ப அவ ரொம்ப தூரம் வந்த அந்த களைப்புல அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கிணறுல நோக்கி அவ போறா. இப்ப அங்க ஒரு வாளி இருக்கு. அந்த வாளில இருந்து தண்ணி எடுத்து அவ குடிச்சிட்டு இருக்கா. இப்பதான் திடீர்னு ஒரு பயங்கரமா சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறா, அங்க ஒரு சிங்கம் இருக்கு. அவ அந்து போறா, இன்னைக்கு சிங்கத்துக்கு இரையாக போறோம் அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா. தன்னுடைய குடும்பம் எல்லாமே சிங்கத்துக்கு இரையாயிடுச்சு, நம்மளுடைய கடைசி நாள் இதுதான் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிறா. இப்ப இந்த சிங்கத்திடம் இருந்து எப்படியாவது தப்பிச்சு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த சிங்கமும் பின்னாடி துரத்திட்டு வருது. இப்ப அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல ஏறா. ஆனாலும் அவ ஏற முடியல. அந்த ரொட்டிய வாயில வச்சுட்டு கஷ்டப்பட்டு அவ ஏறா. அவ ஏறி ஒரு கிளையில இருந்து உட்கார்றா. இப்ப அந்த சிங்கமும் அங்க வந்துருது. அந்த சிங்கமும் அந்த மரத்துல ஏற முயற்சிக்குது. ஆனாலும் அந்த சிங்கத்தால ஏற முடியல. அந்த சிங்கத்தை போ அப்படின்னு அவ விரட்டுறா. ஆனாலும் அந்த சிங்கம் போகல. அந்த சிங்கம் அந்த மரத்துக்கடியில சுத்தி சுத்தி வருது. இப்ப ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு போறா. அந்த சிங்கமும் அந்த கிளைக்கு வருது. இப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசியா இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரொட்டியில ஒண்ணு போட்டு வைப்போமா அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்பதான் ஒரு ரொட்டி தூக்கி போடுறா. இப்ப அந்த ரொட்டிய அந்த சிங்கம் சாப்பிடுது. ஆனாலும் அந்த சிங்கம் அங்க போகல. மீண்டும் சுத்தி சுத்தி வந்துருக்கு. இந்த ரொட்டி சாப்பிட்டுருச்சு, அப்புறம் ஏன் போகல அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்ப திரும்பவும் இன்னொரு ரொட்டிய தூக்கி போறா. இப்ப அந்த சிங்கம் அந்த ரொட்டி எடுத்துட்டு அது வேகமா காட்டுள்ள ஓடிடுது. அங்க போயிட்டு இந்த சிங்கத்தோட குட்டிக்கு அது ஊட்டுது. கொடுத்துட்டு வேகமா திரும்புது. பூர்வியம் வேகமா மரத்துல இருந்து இறங்கி சிங்கத்திடம் வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு திரும்ப பாத்துக்கிட்டே வேகமா ஓடுறா. இப்ப திரும்பவும் ஏற்கனவே வந்த இந்த வயசானவர் வீட்டுக்கு அவ வரா. இப்ப அவரும் ஒரு நிமிஷம் பார்த்து அருந்து போறாரு. திரும்ப வந்துட்டியாமா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு ரொம்ப தைரியம் தாமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அவன் நடந்ததெல்லாம் சொல்றா. இது போல சிங்கம் துரத்திட்டு வருது அப்படின்னு அவர் சொல்றா. ஆமா, இந்த காட்டுக்கு வந்தவங்க யாரும் திரும்பி போக முடியாது, உனக்கு ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு, அதனாலதான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க, இதுக்கு மேல நீ வெளில போவனா, விடிஞ்ச பிறகு போலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நான் உடனே போகணும், என்னோட தாத்தா பசியில இருப்பாரு அப்படின்னும் அவர் சொல்றா. அவரால எதுவுமே பேச முடியல. அவருடைய பேச்ச மீறிட்டு அவர் வெளில வர்றா. இப்ப அவரும் பின்னாடியே வந்து போகாதமா அப்படின்னு அவர் சொல்லி பாக்குறாரு. ஆனா பூர்வி கேட்கவே இல்லை. இப்ப பூர்வி அங்கிருந்து வேக வேகமா நடந்து வரா. அந்த பயங்கரமான இருட்டுல வழி கூட சரியா தெரியல. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோட நடந்து வரா. இப்ப திடீர்னு முன்னாடி பாக்குறா, பயங்கரமா அந்து போறா. ஏன்னா அந்த பயங்கரமான சிங்கம் அங்க வந்து நின்று இருக்கு. அதை பார்த்து ஒரு நிமிஷம் அவளோட இதயமே நின்றுது. அவ என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அவ பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே நின்றுக்கா. திரும்ப ஓடலான்னு திரும்புறா. இப்ப தடுக்கி கீழே வந்துடுறா. இப்ப அந்த சிங்கம் அவளோட நெருங்கி வருது. அவளுக்கு மூச்சே நின்றது போல அவளுக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த சிங்கத்தை பார்த்துட்டே இருக்கா. அந்த சிங்கம் நெருங்கி பக்கத்துல வருது. இப்ப அவளை பாக்குது. ஆனா அவளை எதுவுமே பண்ணல. அவளுடைய காலை நக்க ஆரம்பிக்குது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இந்த சிங்கம் நம்ம காலை நக்குது அப்படின்னு அவ அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி வருது. திரும்பவும் அவளுடைய கால் நக்கிட்டே நிக்குது. இப்ப இன்னொரு சிங்கம் உதர்ல இருந்து இவ்வளவு நோக்கி பாஞ்சி வருது. இப்ப அந்த சிங்கம் பாஞ்சி வந்த அந்த சிங்கத்தை பயங்கரமா தாக்குது. இப்ப அந்த 2 சிங்கத்துக்கும் சண்டை நடக்குது. இப்ப அந்த சிங்கத்தை அடிச்சு ஓட விடுது இவளுடைய கால் நக்குன ஏற்கனவே வந்த அந்த சிங்கம். இப்ப இவ ஆச்சரியத்தோடு பாக்குறா. அவளிடம் நெருங்கி வந்து கொஞ்ச நேரம் நின்று பாக்குது. இப்ப எதுவுமே செய்யாம அப்படியே போயிடுது. இப்பதான் அவளுக்கு மூச்சே வருது. இப்ப எழுந்திருச்சு அந்த அதிர்ச்சி விலகாம அங்கிருந்து அவளுடைய வீட்டை நோக்கி போறா. இப்ப வேகமா வீட்டுக்கு வரா. பாபாஜி வீட்டுல உட்கார்ந்திருக்காரு. இப்ப வந்த பிறகு மகளே நீ வந்துட்டியாமா அப்படின்னு அவரும் ஓடி வந்து கேக்குறாரு. இப்பதான் பூர்வி நடந்த அனைத்து விஷயங்களையுமே அவ சொல்றா. இது போல ஒரு சிங்கம் வந்தது பாபா, ஆனா எனக்கு முன்னாடி வந்தது எதுவுமே செய்யல அப்படின்னும், மேலும் இன்னொரு சிங்கத்திடம் இருந்து என்னை காப்பாத்துச்சு, இதுக்கெல்லாம்
முக்கிய காரணம் என்னன்னு நான் யோசிச்சுட்டே வந்தேன். முக்கியமா அந்த சிங்கம் நான் காட்டுல நுழைஞ்சதுல இருந்து நான் வெளில வர வரலையும் என்ன பின்தொடர்ந்துட்டே இருந்தது. முக்கியமா அந்த சிங்கம் என்ன ஆபத்துல இருந்து பாதுகாக்க தான் பின்னாடி வந்திருக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல அப்படின்னும் அவ சொல்றா. மேலும் அவ சொல்றா, ஏன் என்ன எதுவுமே செய்யல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது அதே சிங்கமா தான் இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. என்னமான்னு கேக்குறாரு. இப்பதான் நான் சின்ன வயசா இருக்கும் போது, எனக்கு 10 வயசா இருக்கும் போது இந்த காட்டுல விளையாண்டு இருந்தேன். அப்பதான் 2 குட்டி சிங்கங்கள் வந்து விளையாண்டு இருந்தது. ஒரு சிங்கம் கத்திட்டே இருந்தது, நகர முடியாம இருந்தது. நானும் என்னுடைய தங்கச்சியும் இப்ப அதை பார்த்தோம். என்னுடைய தங்கச்சி அந்த குட்டி சிங்கத்தை பார்த்துட்டு அவ ஓடிட்டான். ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சிங்கம் ஏதோ வழியில இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் பக்கத்துல போய் பார்த்தேன், அந்த சிங்கத்தோட கால்ல ஏதோ முள்ளு குத்தி இருந்தது. இப்ப அந்த முள்ள எடுத்தேன். இப்ப அந்த சிங்கக்குட்டிக்கு விடுதலை ஆன மாதிரி உணர்ந்தது. இப்பதான் அந்த சிங்கத்துக்கு கால்ல கட்டு போட்டு இப்ப தினந்தோறும் அந்த இடத்துக்கு வர்றது, அதுக்கு உணவு கொடுக்கறது, அவருடைய காலை கவனிச்சுக்கிறது அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 3-4 மாசம் என் கூட இருந்தது. இப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த சிங்கம் வராம போயிடுச்சு. இப்ப அது நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சிங்கம் என்னோட காலை நக்கும் போது அதை காலை கவனிச்சேன். அதுல ஒரு தழும்பு இருந்தது. அது அதே சிங்கம் தான் அப்படின்னு அவ சொல்றா. அந்த சிங்கத்தோட கடனை தித்திருச்சு அப்படின்னும் அவ சொல்றா. சரி பாபா, நாளைக்கு இந்த இடத்த காலி பண்ணி நகரத்துக்கு போயிடலாம் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப மறுநாள் அவங்க நகரத்துக்கு போயிட்டு பூர்வி ஒரு வேலை தேடுறா. அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா ஓடுது. ஓகே, நம்ம இந்த வீடியோ எப்படி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.